ஹீரோ வந்து எஸ்கே சார்லாம் வந்து அப்பப்போ வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு போவார், தலைவரை பார்த்துக்குங்க வட்டம் போட்டு காட்டிடுவாங்க. எல்லா ஹீரோஸுமே வந்துட்டு அப்படி இருப்பாங்க இந்த படத்துல. காஸ்டியூம், ஹேர் ஸ்டைலு, அவங்களோட லுக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாரும் பயங்கர மெனக்கடல் இருந்தது படத்துல. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் பிகாஸ் இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி வந்து வள்ளுவர் கூட்டத்தில் போட்டதுல இருந்தே உள்ள என்ன இருக்கு, இந்த படத்துல என்ன இருக்க போகுது அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி எங்களுக்கு தொடர்ந்தது. பட் திஸ் ஐடியா இஸ் வெரி நியூ டு அஸ். ஏன்னா யூஸ்வலாக ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச் பார்த்துருக்கோம், ப்ரெஸ் மீட் பார்த்துருக்கோம், அதை தாண்டி ஏதாவது ப்ரீ ரிலீஸ் இருக்கும். பட் திஸ் இஸ் வெரி நியூ. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஐடியா பத்தி நம்ம பேசணும். இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியை உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா எங்க இருந்து வந்தது? இல்லை எப்பயுமே என்னன்னா மக்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றதை கேள்விப்படுறாங்களே தவிர அதை யாரும் வந்து அனுபவிக்க முடியல அவங்களால. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், படப்பிடிப்பு தலங்களை வந்து பார்க்கணும், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று ஸ்க்ரீன் பண்ணி என்ன மாதிரிலாம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன படைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த படத்துக்காக எவ்வளோ போராடி இருக்கிறோம், எவ்வளோ ஒர்க் பண்ணி. இது சின்ன படைப்பு, எனக்கு இது சின்ன படைப்பு சொல்றப்ப அந்த செட்டில் எப்படி இருக்கும்ன்றது இல்லை எங்களால் முடிஞ்சது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டு வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்காக. எல்லாத்தையும் கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டணும்னா அதுக்கு ஒரு நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணணும்ல. அதனால எல்லாத்துலேயும் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட பீரியடை வந்து காட்டலான்ற ஒரு இதுக்காக, மக்களுக்காக சின்ன ஒரு விஷயம். ஓகே சார். ஸோ எங்களை அப்படியே நீங்க தான் இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியில் கூட்டிட்டு போனோம். சின்ஸ் யூ ஆர் த ப்ரொடக்ஷன் டிசைனர் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம், இந்த செட்டுக்கும் நீங்க தான். ஸோ ப்ளீஸ் எங்களை கூட்டிட்டு போங்க. படத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் சம்பந்தமா நிறைய சீக்வன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நிறைய என்ன சொல்றது, நீராவி இன்ஜின் அந்த மாதிரிலாம் இருக்கு. இது விஷயமா நிறைய நம்ம வந்து ஸ்ரீலங்காலாம் போய் நிறைய பீரியட் ஸ்டேஷன் தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு. அதனால அங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மாதிரி மக்களும் வந்து அந்த பழைய விஷயங்களை பார்க்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு இதுதான். ஸோ படத்துக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. பழைய மாதிரியான ஒரு இது மாதிரியான ஸ்டேஷன்ல வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக அந்த ஃபீலுக்காக சின்ன ஒரு படைப்பு தான். ஆனால் அந்த ஆத்தென்டிசிட்டி அப்படின்றது, இந்த பழைய விஷயங்களை வந்து ரீக்ரியேட் பண்றது அப்படிங்கிறது கஷ்டம். அண்ட் இப்போ லைவா வந்து சில இடங்கள்ல தான் வந்து அது இருக்கு. இந்தியாவில் ரொம்ப கம்மி. எனக்கு என்னன்னா, நான் அப்ராட் கண்ட்ரிஸ், இப்போ யூகே மாதிரியான நாடுகள் போனா இன்னும் இந்த பழைய விஷயங்கள் வந்து மெயின்டைன் ஆகிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ப்ரிசர்விங் த ஓல்டு ஆன்டிக் திங்ஸ். இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்துட்டு நிறைய பழைய ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்து டேக் ஓவர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா, அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து பார்க்கும்போதும் அதர் கண்ட்ரி போய் பார்க்கும் போதுமே என்ன சொல்கிறதுனா, பர்டிகுலரான விஷயங்களை மட்டும் அவங்க வந்து ஆர்காலஜி டேக் ஓவர் பண்ணாமல் இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் வந்து பிரமிக்க வைக்குதோ மக்களை, எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்து எடுத்து அதை எல்லா கட்டடமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அரசாங்கம் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய விஷயங்களை வந்து புதுப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறையா விஷயங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ அழியறதுக்கு முன்னாடி அதை பாதுகாக்கிறது ஒன்று இருக்குதுல்ல, அது இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு நடக்கும். எல்லாரும் வந்து பழைய விஷயங்களை வந்து நமக்கு பின்னாடி வரவங்களும் அதை பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கான ஒரு நம்ம. ஆமாம். ஓகே. ஸோ நமக்கும் பழைய பிளாட்ஃபார்மில் போய் டிக்கெட் எடுத்துலாம் பார்க்கணுன்றதுக்காக. ஓகே. இதெல்லாம் வந்து எப்படின்னா, பழைய ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமில் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி கிடையாது இல்லையா. முன்னாடி இப்போ நம்ம என்னென்னா மொபைல் கைக்கு வந்துருச்சு, எல்லா டெக்னாலஜி. அப்போ எதுவுமே அது மொபைலே கிடையாது சரியா. ஸோ கம்யூனிகேஷன்ன்றது வந்து அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்காக தான் இது. ஓகே. இது எப்படின்னா, இப்போ இதுதான் அந்த பால் காயின் டோக்கன் அப்படிங்கிற ஒரு மிஷின் அது. ஓகே. ஸோ இதில் ஒரு பால் இருக்கும். இந்த பால் வந்து இந்த ஸ்டேஷனில் வாங்கி கொண்டு போய் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் கொடுத்தா தான் சிக்னலே ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ மொபைலோ இன்டர்நெட் கனெக்ஷனோ அப்போ கிடையாது. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பாங்க படங்களில், ஒரு பெரிய ரிங் மாதிரி வச்சு ஒன்று அப்படியே ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு போவாங்க இல்லையா. அதுல வந்து இது இருக்கும். ஓகே. அந்த இருக்குல்லையா பின்னாடி. ஆமா. சோ அதுல ஒரு சில ரீல்ஸ்ல கூட இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த இன்ஜின்ல இருந்து ஒருத்தர் இப்படி கொடுப்பாரு, ஒருத்தர் கேட்ச் அப் பண்ணிட்டு இன்னொன்னு. அது ஏன் கொடுப்பாங்கன்னு தெரியுமா? அது தெரியாது. அதுல ஒரு பவுச் இருக்கும். ஓகே. அந்த பவுச்ல இதுல ஒரு பால் இருக்கும். ஓகே. இந்த பால் எடுத்து அந்த பவுச்ல போட்டு இவர் ஒன்னு கொடுப்பாரு, அவர் ஒன்னு போட்டுட்டு போவாரு. ஸோ இதுதான் சிக்னல், நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சிக்னல் கிராஸ் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். இப்படிலாம் ஒரு டெக்னாலஜி அது. ஸோ அதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். ஓகே 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 ஓகே. பட் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து டீடைலிங் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அந்த பீரியட் ஃபிலிம்ஸ், அதுமே இந்த டேட்டட் ஃபிலிம்ஸ் பண்றப்ப அந்த டீடைலிங் இன்னைக்கு மக்கள் ரொம்ப பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் சமீபத்தில் ஒரு படத்துல கூட ரொம்ப பட்டம்லாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல என்ன நீங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஐயோ, அது வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா, சில விஷயங்கள் வந்து சந்தோஷமா இருக்கும். ஹீரோ வந்து எஸ்கே சார்லாம் வந்து அப்பப்போ வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு போவார், தலைவரை பார்த்துக்குங்க வட்டம் போட்டு காட்டிடுவாங்க.
கொஞ்சம் பார்த்துக்கங்க, வட்டம் போட்டு காட்டிடுவாங்கன்னு அது ஒரு யதார்த்தமான விஷயங்கள்லாம். ஏன்னா எல்லாருமே இந்த படத்துல வந்து ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எந்த விஷயங்களும் வந்து தப்பான இது வந்துடக்கூடாது ஃப்ரேம்ல. ஸோ மக்கள் வந்து நாளைக்கு வந்து இதுவாக அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இதுவும் நாங்க படத்துல யூஸ் பண்ண சில விஷயங்கள் இதுவும் ஒண்ணு. ஓகே. இது எதுனா இந்த கதை சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு இதுல. இது படம் பார்க்கும்போது தெரியும். ஓகே. ஜனவரி 14 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா வெயிட் பண்ணி தான். பட் இதுல இருக்க பிக்சர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த படம் என்ன பேச போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் கொஞ்சம் ரெப்ரசன்ட் 65 காலகட்டங்கள்ல நடந்த விஷயத்தை தான் நம்ம இதை சொல்றாங்க. இதுல இருக்கிற எல்லா பிக்சருக்கும் படத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பீரியடை மக்கள் பார்க்கட்டும்ன்றத சில விஷயங்களை ஆட் பண்ணி தான் இருக்கு. சில விஷயங்கள் வந்து படம் சார்ந்து தான் இருக்கு இதுல. ஸோ மக்கள் வந்து அதை இங்க பார்த்துட்டு 14 பார்க்கும், ஓ இதுக்காக தான் நம்ம அதை சொன்னாங்களா, இதுக்காக தான் அதை வச்சிருந்தாங்களா அப்படின்னு அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பேரை பார்த்தா எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. சின்ஸ் ஐம் ஃப்ரம் மதுரையில தானே இந்த திலகர் திடல் அதெல்லாம் பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் நம்ம ஏரியா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கங்க மதுரை இருந்தது. ஓ அப்ப நம்ம ஊர் பக்கம் வந்துட்டாங்க போல. இல்ல இதே மதுரை சார்ந்த களமும் இருக்கு. மதுரை, காரைக்குடி, பொள்ளாச்சி மாதிரி அது சார்ந்த படங்களும் இருக்குது. அதனால சரி மதுரை காலத்துக்காக இதை ரெடி பண்ணி ஆனா எனக்கு சுதா கோங்கராவுக்கும் மதுரைக்குமான ஒரு கனெக்ட் நான் எப்படி பாக்குறேன்னா, சூரியரை போட்டுலயும் சூர்யா வந்து திருமங்கலம் சார்ந்த ஒரு நபரா இருப்பாப்ல. அவங்க அந்த மதுரையை ரொம்ப நேசிக்கிறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய ஷாட்ஸ் யானமலையில ஷூட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துலயும் எனக்கு வந்து அந்த அது எப்படி சார் நிறைய டைரக்டர்ஸ் அது விஷனா வருதா இல்ல வந்து அந்த மதுரை யூஸ் பண்ணணும் பண்றாங்களா? படம் வந்து ஒரு தமிழ் இலக்கியம் சார்ந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால மதுரைன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, மதுரைக்காரருக்கு சொல்ல தேவையில்லை. அதனால மட்டும் இல்லாம இந்த படம் நடக்க வேண்டிய சில களங்கள்லாம் அங்க இருந்தது. உண்மை சம்பவங்கள் நடந்த விஷயங்கள்லாம் அங்க இருக்கு இப்போவும். அதனால அவங்க வந்து அதை ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயே போய் ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கி அதுக்கான மெனக்கடெல்லாம் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்காக மதுரையில் 2-3 லொக்கேஷன் தேவைப்பட்டிருக்கு. அதனால அங்கே போனோம். போய் அதையும் வந்து நிறைய ஒர்க் பண்ணி, ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே அப்டேட் ஆயிட்டாங்க. கரெக்ட். எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட, அதாவது ஒரு பேரிகேட் போனா கூட இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கும், அதை ரிமூவ் பண்ண முடியாது. இதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் அப்ளை பண்ணி கவர்மெண்ட்ல அதை கேட்டு இதை நாங்கள் ரிமூவ் பண்றோம், திருப்பி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அதை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மெனக்கடல் இருந்தது படம் ஃபுல்லாவே. ஏன்னா ஒரு ஒரு நீங்க நடந்து போறீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் இருக்கும், சிமெண்ட்ல இருக்கும். இது கூட வந்து நம்ம வந்து வேணும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி படங்கள்ல நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம். பட் இது அவுட்டோர் போறப்ப அந்த டிஃபிகல்ட்டி ரொம்ப அதிகமா. கண்டிப்பா இப்போ பொள்ளாச்சிலாம் ஷூட் பண்ணோம், வில்லேஜ்ல ஷூட் பண்ணோம். ஃபுல்லா வந்து மெட்டல் ஷீட்டா மாத்திட்டாங்க, எங்கேயுமே ஓடு கிடையாது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்கள்ட்ட ஒரு வீட்லயும் போய் பெர்மிஷன் வாங்கி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி பழைய நாட்டு ஓடெல்லாம் போட்டு எல்லாருமே கலர் கலரா பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அப்பெல்லாம் அந்த சுண்ணாம்பு. ஆமா, அப்பெல்லாம் சுண்ணாம்பு பெயிண்ட் எல்லா வீட்டுக்கும் ரீபெயிண்டிங் பண்ணி திருப்பி அவங்க நம்ம ஷூட் முடிஞ்சு வந்தோம் திருப்பி அதை அவங்களுக்கு பழையபடி மாத்தி இந்த மாதிரி வேலைகள் நிறைய இருந்தது ஸ்கிரீனுக்கு பின்னாடி. பட் பேசிக்கா ஒர்க்கிங் வித் சுதா எப்படி சார் உங்களுக்கு? ஏன்னா அவங்களோட விஷன் நமக்கு தெரியும், அவங்களோட ஒர்க் பண்ற அந்த விஷயம் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் நாங்களாம். ஏன்னா இப்போ என்னதான் வந்து நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் கிரியேஷனோ இண்டிவிஜுவலிட்டி இருந்தா கூட பின்னாடி ஒரு வாத்தியார் இருந்து ஏய் இது பத்தி தெரியுமா, இதை செய். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பேசிக்கா. அவங்க இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஏதாவது நம்மளும் பண்ணிட்டே இருக்கோம், அவங்க ஒரு சின்ன ஒரு இன்புட் கொடுப்பாங்க, அது நமக்கு பயங்கர சப்போர்ட்டா இருக்கும். இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அதுக்கு பின்னாடி ஓடுவோம். ஸோ என்னெல்லாம் இருந்துச்சுன்னு இந்த மாதிரி அவங்க நிறைய அப்போ ஏன்னா நம்மளை விட அதிகமா வந்து டைரக்டர் வந்து அந்த கதையில வந்து உள்ள இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து இதுக்காக ஒரு 5 வருஷம் உழைப்பு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க கூட ஒர்க் பண்ணதுல பயங்கர என்ஜாய்மெண்ட், இன்னொன்று பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கூட, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கான டிசைன் அண்ட் இதுவுமே வந்து அந்த பழைய விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணுது. அந்த ஓடு மாதிரி செட் போட்டு இந்த காவல் நிலையம் எப்படின்னா, இந்த படம்ல வந்து ஒரு அரசாங்கம் சார்ந்து இந்த மாதிரி போலீஸ் அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் பழைய துப்பாக்கி, அங்க இருந்த கம்யூனிகேஷன் எப்படி இருந்திருக்கும், அப்போ உள்ள ஃபோன் எப்படி இருந்திருக்கும், அங்க டெலகிராம் எப்படி பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து எப்படி வந்து அக்யூஸ்ட் எப்படி காமிச்சிருப்பாங்க, அக்யூஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு படத்துல. ஏன்னா எனக்கு என்னன்னா இது ஒரு சந்தை செட்டை போட்டிருக்கீங்க, அந்த ஓரமா ஒரு பொள்ளாச்சின்னு போட்டிருக்கேன். பொள்ளாச்சியில இந்த சந்தை தான் பயங்கர ஆக்சுவலா ஃபேமஸ். பொள்ளாச்சி சந்தைன்றது ஒரு ஃபேமஸான ஒரு இல்ல பொள்ளாச்சி சந்தை ஃபேமஸ். இந்த சந்தைக்கும் பொள்ளாச்சிக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ண தேவையில்லை. சந்தைன்றதுனால பொள்ளாச்சி வச்சுருக்கேன். ஏன்னா பொள்ளாச்சியில நிறைய கதைக்களம் இருக்கு.
ஸோ இந்த மாதிரிலாம் தான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து சின்ன சின்ன பொருள்களை வந்து மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டது தான். அது மாதிரி இந்த மாதிரி போர்டுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 1965 காலகட்டத்தில் பண்ணின போர்டு. இதெல்லாம் நாங்கள் இது மாதிரி நிறைய போர்டுகள் நிறைய வந்து அப்போ இருந்த ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், பின்னி மில்லாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எல்லா போர்டும் பார்த்தீங்கன்னா இதுதான் வச்சுருப்பாங்க. எல்லாம் மெலமைன் பண்ணி இப்போ இருக்கிற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு வரைஞ்சி கலராக ஒருத்தவங்க டேஸ்ட் இருக்குல்ல, அப்படி இருக்காது. இது ஒரே இது ஒரு செராமிக் பேஸ்டு ஒரு கான்செப்ட். இது எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் ஒயிட் லெட்டரில் இருக்கும் போர்டு அந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சுல்ல. ஸோ ஒரு பிராண்டிங் கூட எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ நீங்க வந்து எங்களுக்கு இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியை காட்டுறீங்க, விஷுவலா நாங்க பாக்குறோம். பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி சுதா மேம் வந்து உங்களுக்கு ஒரு விஷுவல் கொடுத்துருப்பாங்க, இதுதான் பராசக்தி உலகமா இருக்க போகுதுன்றப்ப அவங்க கொடுத்த இன்புட்ஸ் என்ன மாதிரி இன்புட்ஸ் கொடுத்தாங்க, அதை டிரைவ் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு வந்து முதல்ல வந்து அவங்க வந்து கூப்பிட்றாங்க ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி படம் பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு. பயங்கர எதிர்பார்ப்பு, பயங்கர சந்தோஷத்தில் போய் அவங்கள மீட் பண்ணேன். அவங்க வந்துட்டு ஒரு ஒன்லைனாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ட்விஸ்ட்டும் வச்சாங்க. இதுதான் நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னோடனே எனக்கு அப்படியே அப்போ நம்ம அந்த படத்தில் அவங்க கூட இருக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஈவினிங்கே கால் வந்தது ஆஃபீஸில் இருந்து. திருப்பியும் போனால் டைரக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு கூப்பிட்றேன்னாங்க, ஈவினிங்கே கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க ஒரு புக்கு கொடுத்தாங்க என்கிட்ட. நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்களேன். த மல்டிபிள் ஃபேசட்ஸ் ஆஃப் மைமுத்ரை, மனோகர் தேவதாஸோட புக்கு வந்து கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு அந்த அட்டைப்படத்தை வந்து நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம நிறைய சோர்ஸ் பண்ணும்போது அட்டைப்படம் பார்த்துருக்குறேன், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அதோட டீட்டெயிலாக வந்து நமக்கு தெரியாது. அட்டைப்படத்துல மேபி அமெரிக்கா எனக்கு என்னன்னா அது இப்படி ஒரு புக்கை கொடுக்குறாங்க, ஒருவேளை ஃபுல் அண்ட் ஃபுல்லு மதுரை கலக்க போகிறாங்க போல. நானும் வந்து மதுரை சார்ந்த பையன்தான், வளர்ந்தது எல்லாம் பக்கத்தில் உசிலம்பட்டி அந்த மாதிரி தான். நம்மளோட டிராவல் எல்லாமே மதுரை தான். சரி நமக்கு பெரிய ஒரு இது வந்துடுறதான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு எடுத்தோன்னு சொன்னாங்க, இது உங்களுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு உதவும், அது இதை வச்சுக்கோங்க, நீ கதையை படிச்சுட்டு, ஏன்னா ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஓகே, நீங்க கதையை படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரியும், இப்போதைக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஒரு இதுக்காக கூப்பிட்டாங்க. அப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரி ஓகே நம்ம தான் வந்து இவங்க கூட டிராவல் பண்ண போறோம் அந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம். சார் மேஜரா நான் இந்த காரை பத்தி நம்ம ஆக்சுவலி பேசணும். இந்த கார் வந்து நாங்க படத்துல பார்த்துருந்தோம், ஹீரோயின் அப்கோர்ஸ் வர்ற மாதிரியான ஒரு கார், அந்த கார் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த கார் எங்க ஆக்சுவலா கண்டுபிடிச்சிங்க, எங்க கிடைச்சது? இது சென்னை பேஸ்ட் கார் தான். இது இதோட கலர்லாம் வேறையா இருந்தது. இதுல நிறைய வந்து இப்போ உள்ள மெக்கானிசம், அதாவது என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து இருந்துச்சு இந்த வண்டியில. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஓகே, ஸோ நமக்கு தேவையான கலர், அவங்க ரொம்ப பிரைட் கலர்ஸ் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த படத்துக்காக ஒரு கலரு. இது படத்துக்கு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. படத்துல வந்து அதுவும் ஓனர் கொடுத்துட்டாரா? இல்ல திருப்பி கொடுக்கணுமா? இல்ல, அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும். திருப்பி அதே பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவீங்களா? அது எல்லாமே அவங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. படத்துக்காக ரெடி பண்ணது அது. பட் ஏன் பர்టిక్యులர்லி இந்த கார் ஏதாவது இருக்கா? செவர்லெட் கண்டிப்பா இந்த கார் தான் இருக்கு. அந்த டைம்ல வந்து ஊருக்குள்ள ஒரு வசதியான ஒருத்தர் அபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. ஊருக்குள்ள அப்பெல்லாம் சொல்லுவாங்க, பண்ண வீடுறான்னு சொல்லுவாங்க, பெரிய வீடுறான்னு சொல்லுவாங்க, மச்சு வீட்டுக்காரன். அந்த ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு ரூஃபிங் இருந்தாலே அது வந்து ஒரு ஹை சொசைட்டியா பார்க்கக்கூடிய காலகட்டம். மச்சு வீட்டுக்காரன்டான்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 2Kக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால அப்படி இருக்கிறவங்க சரி இந்த கார்லாம் வச்சிருந்தாங்க, ஏன்னா அவங்க வந்து அவங்களோட இதை காட்டணும், பிரஸ்டீஜ் இஷ்யூ இல்லையா. பட் இந்த கார் ரொம்ப முக்கியமா இந்த படத்துல இருக்கும், சாங்குக்கா இருக்கட்டும் முக்கியமா இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ், அஃப்கோர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமா ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த செட்டில் நீங்க வச்சிருக்க எல்லாத்துக்கும் படத்துடைய ஒரு சீன்ஸ், ஒரு டச் இருக்கும். நிறைய கதைக்களம் இருக்கு, அதுல சிறிய சின்ன சின்ன கதைக்களங்களை இங்க காமிச்சிருக்கிறோம். ஸோ இது சார்ந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், இது சார்ந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்பெல்லாம். தபால் நிலையமும் வந்து நம்ம குடியிருக்கிற வீடு மாதிரி தான், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரோ பெரிய கட்டுமான ஒரு வீடுக்குள்ள செட்டு போட்டுதான் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்படிதான் இருந்திருக்கும்ன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு. அண்ட் ரேடியோ ஸ்டேஷன், நேஷனல் ரேடியோ ஸ்டேஷன் வந்து படத்துல வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு.
நேஷனல் ரேடியோன்றப்ப எனக்கு புரியுது அது என்ன பங்களிப்பை கொடுக்க போகுதுன்றது பயங்கரமான பங்களிப்பு இருக்கு. இதுக்கு வந்து நாங்க பயங்கர மெனக்கடல் பண்ணோம் இந்த போர்ஷனுக்காக. எதுக்காகன்னா இந்த மெட்டீரியலுக்காக. இப்போ நீங்க இருக்கிற இந்த மெக்கானிசம் வந்து இங்க கொஞ்சம் தான் நாங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறோம். இது எப்படின்னா எல்லாமே வந்து அப்போ வந்து இதுதான் வந்து எல்லாரோட கம்யூனிகேஷனுமே. ஸோ மொபைல் இல்லை, இன்டர்நெட் இல்லை, அந்த மாதிரி இல்லாத காலத்தில் சில அந்த டைமில் வந்து என்ன சொல்கிறது, லேண்ட்லைன் ஃபோன் கூட வந்து எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ ப்ரைவேட்டாக ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னா அவர் அந்த ஊரில் வந்து அவர் தான் பண்ணையார். அப்படி இருக்கும்போது தகவல் பரிமாற்றம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நேஷனல் ரேடியோ. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இது ஆக்சுவலி இது கூட இப்போ சென்னையில் பரவலாக கிடைச்சிருக்கு. இல்லை கிடைச்சாலும் இதோட ஒர்க்கிங் இருக்கு இல்லையா, இந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் கிடைக்கணும். இதில் இருக்கிற அந்த டீட்டெயில் இருந்தால் தான், இல்லைன்னா என்ன ஆகுனா ஸ்ட்ரக் ஆயிடும். ஸோ இதெல்லாம் சும்மா வில்லேஜ் நம்மளோடது ஏஸ்தட்டிக்கோட இது போயிடக்கூடாதுன்றதுக்காக இது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் வந்து அந்த காரைக்குடி செட்டியார் பேஸ்டு இது. ஸோ இது மாதிரி படத்துல எல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. இதெல்லாம் ஆர்டர் கொடுத்து இதுக்கு டீட்டெயில் பண்றவங்க இருக்காங்கல்ல, ஆனால் அவங்க இருக்கிறது இன்னும் பெரிய விஷயம். அது அவங்கள சோர்ஸ் பண்ணோம். அவங்கள சோர்ஸ் பண்ணி அவங்ககிட்ட எங்களுக்கு இந்த மாதிரி வேணும். ஆனா இப்பயும் இருக்கிறாங்க, இதோட ஷேப்பு மாத்திட்டாங்க. பட் எந்த ஒரு பர்டிகுலர் செட்டு இல்ல ஒரு சீனுக்கு கிரியேட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது சார். அப்படி ஏதாவது சீன்? ஒரு நீராவி இன்ஜின் இந்த படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த நீராவி இன்ஜின் வந்து ரன்னிங் கண்டிஷன்ல தேவைப்பட்டுச்சு. எங்கடா அது ரன்னிங் கண்டிஷன்ல யாரு கொடுக்க போறா? இன்னொன்னு இருந்தா கூட அரசாங்கம் வந்து அது என்னன்னா பயங்கரமா பாதுகாத்து அது ஒரு டிஸ்பிளே பீஸா வச்சு அதை போய் எனக்கு குடுன்னா தரமாட்டாங்க. அப்படி ஒரு தேடல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நீராவி இன்ஜின் வந்து ஸ்ரீலங்கால இருக்கு, ஆக்டிவ்ல இருக்கு. அப்படின்னா ஆக்டிவ்ல இருக்கு, அது எப்படி ஓடுதுன்னா அவங்க வந்து ஒரு டூரிஸ்டம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கால இருக்கு. ஊட்டியில இருக்கிறது கவர்மெண்ட் நடத்துது, ஸ்ரீலங்கால இருக்கிறது பிரைவேட் வச்சிருக்குது. எங்களுக்கு இது ஒரு பெரிய அங்க ஒரு போராட்டம் ஆயிடுச்சு. என்னன்னா ட்ரெயின் வந்து நாங்க போகும்போது கரெக்டா வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அந்த பிரைவேட் கம்பெனி மேல கேஸ் போட்டிருக்கு. ட்ரெயின் வந்து எங்க இது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ, ஆனா அங்க சும்மா சொல்லக்கூடாது, அங்க இருந்த லோக்கல் மேனேஜர்ஸா இருக்கட்டும், அங்க உள்ள இபிஆர் எல்லாரும் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ட்ரெயினை வந்து எங்களுக்காக சோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அந்த ட்ரெயினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 days அங்கே ஸ்ரீலங்காலே ஷூட் பண்ணோம். ட்ரெயின் மட்டும் இல்லை, அங்கே உள்ள ஸ்டேஷன் எல்லாமே ஷூட் பண்ணோம். ஆனால் என்னன்னா அந்த ட்ரெயின் வந்து எங்களுக்கு இந்த படத்தில் வந்து சின்ன சின்ன டேமேஜ் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அது மேலே அடிக்கிறதா இருக்கட்டும், உள்ளே இருக்கட்டும், அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்காக என்னன்னா ஒரிஜினலில் போய் நம்ம டேமேஜ் பண்ண முடியாதுன்றதுக்காக அந்த ட்ரெயினை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஏதோ ஒரு ட்ரெயின் இங்கே போட்டு கொடுத்தலாம்னா நமக்கு ஈஸி. அதே ட்ரெயினை ஸ்கேல் மாறாம இங்க பண்ணணும்ன போது அது பெரிய ஒரு சேலஞ்சா இருந்தது. அந்த ட்ரெயினை கிட்டத்தட்ட இங்க வந்து 2 மாசம் ஒர்க் பண்ணோம். அந்த ஒரு இன்ஜின் மட்டும் ஃபுல் ரீக்ரியேட் பண்ணி இன்ச் பை இன்ச் அதோட மெஷர்மெண்ட் எடுத்து அங்க போய் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு வந்து இங்க செஞ்சோம். இன்னும் அது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதுவும் இன்னும் கொஞ்சம் குறுகிய காலத்துல அதையும் வந்து மக்கள் பார்வைக்கு வந்து வரும். அது பட் இந்த வேர்ல்ட் அப்ப இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்றீங்க? கண்டிப்பா இந்த வேர்ல்டு எக்ஸ்டெண்ட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. இது மாதிரி இப்போ ஒரு சின்ன பாறை மாதிரி அதையும் வந்து சரி காமிக்கலாம் மக்கள்கிட்ட. இந்த மாதிரி ஒரு நீராவி இன்ஜின் வந்து அதோட இப்படிதான் இருக்கும், அதோட பங்கு எப்படி இந்த படத்துல எதிர்த்துன்றதுக்காக அதையும் காமிக்கலான்றதுக்காக இருக்கிறோம். அதே இன்ஜின் வந்து சில ஃபைட் சீக்வன்ஸ் தேவைப்பட்டனால ஸ்கேல் மாறாம அது மினியேச்சராகவும் பண்ணோம். அதை வந்து நீங்க இங்க பார்த்துருப்பீங்க வெளியில. ஏன்னா அது சின்னதாக இருந்தனால தூக்கிட்டு வந்து வச்சிட்டோம். மக்கள் வந்து சினிமானா இந்த டென்ட் கொட்டாங்க தான். இந்த படத்தில் இந்த டென்ட் கொட்டாய்க்கு படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ நாங்கள் என்ன எங்களோட இந்த படத்தில் வந்து எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக உள்ள வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த ஃபுட்டேஜை மக்கள் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரீன் தேவைப்பட்டுச்சு. அதையும் டிஜிட்டலாக இல்லாமல் இந்த மனம் மாறாம கொடுப்போமேன்றதுக்காக ஒரு டென்ட் கோட்டைக்குள்ள அது சூப்பர், சிறப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப். இப்போ மக்களை வந்து மண்ணில் உட்கார வைக்க முடியாதுல்ல, அதுக்காக அப்பெல்லாம் எப்படி இருக்கும் பலகைகள் மக்கள்கிட்ட எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. பாட்டு புத்தகம் வாங்காத ஆட்களே கிடையாதுல்ல அப்போ.
கரெக்ட். ரேடியோல வர்ற பாட்டை கேட்டுக்கிட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு திண்ணையில உட்காந்து படிச்ச ஆட்கள் தானே. அந்த அனுபவத்தை வந்து 80ல பிறந்ததுனால நம்ம அனுபவிக்க முடிஞ்சது. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு வந்து இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்லை. ஆக்சுவலா வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த 2003, 4 ஒரு 2007 வரைக்கும் இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அப்படியே எல்லாம் டிஜிட்டல் ஆனவன ஃபேட் அவுட் ஆகி போயிட்டாங்க. காஸ்டியூம் பொறுத்த வரைக்கும் பூர்ணிமாவோட ஒர்க் வந்து இதுல எக்ஸ்டெண்ட் ஆனதால பூர்ணிமா தன்னோட முதல் படத்துல ஐ திங்க் நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. பரதேசி படத்துக்கு அந்த 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 விண்டேஜை கிரியேட் பண்ணி அது அப்பயே எனக்கு தெரிஞ்சது ஓகே இதுல ஒரு விஷயம் இருக்கு. அந்த அந்த க்ளோஸ் டு ஆத்தென்டிசிட்டி கொண்டு வரதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். And அது எல்லாருக்கும் சூட் ஆகணும். அந்த அவுட்ஃபிட்ஸா அந்த ஆர்டிஸ்டுக்கு வந்து ட்ரை பண்றப்ப அந்த மேக்கிங்ல பாக்குறப்பே தெரிஞ்சு எல்லா ஹீரோஸுமே வந்துட்டு அப்படி இருப்பாங்க இந்த படத்துல. அது வந்து காஸ்டியூமு, ஹேர் ஸ்டைலு, அவங்களோட லுக்கு, ஒரு விஷயத்துக்கும் எல்லாரும் பயங்கர மெனக்கடல் இருந்தது படத்துல. அதாவது இது உன் வேலை இது என் வேலைன்னு பிரிச்சு பார்க்காம, அது நடிகரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அவங்க கூட வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன இன்புட் கொடுத்துட்டு போவாங்க. நான் சொன்ன மாதிரி தான் சிவகார்த்திகேயன் சார் வந்து திடீர்னு வருவார், பிரதர் பார்த்துக்குங்க பிரதர், நல்லா வருமா பிரதர் பார்த்து. அவர் வந்து இவ்வளவு விஷயத்துலேயே வந்து நம்மள்ட்ட இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாதுல்ல. என்னன்னா இது நம்ம படம், எல்லாரும் இந்த படத்தில் இது வந்து இது நான் என் வேலை உன் வேலை அப்படிலாம் இல்லாமல் ஹோல் டீம் வந்து ஒரு குடும்பமாக தான் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். எனக்கு சுதா மேம் வந்து சொன்னப்போ லைக் நிறைய காலேஜஸ் போனோம், நிறைய காலேஜ் போர்ஷன்ஸ்க்காக நிறைய போனோம். அந்த 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 பழைய விண்டேஜ் விஷயங்கள் அங்கே நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருந்தது. இந்த காலேஜஸ் நிறைய போனோம், ஆனால் நிறைய காலேஜாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா படத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இதுதான் படம். ஸோ மாணவர்களோட போராட்டம்னா என்னன்றது தான் ஒரு கதை அது. ஸோ போய் பாருங்க அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் எப்படி ஒன்று சேர்ந்துருப்பாங்க சோஷியல் மீடியா இல்லாத ஒரு zone. அந்த ஜோன்ல. ஸோ அதெல்லாம் தான் அந்த படம் சொல்லுது மக்களுக்கு. இந்த டெக்னாலஜி இல்லாத காலத்தில் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க, இந்த ஒற்றுமையினால என்ன வந்து உங்களுக்கு கிடைக்கும், மாணவர்களோட பலம் என்ன, இதெல்லாம் வந்து நீங்க பாப்பீங்க 14. பியூட்டிஃபுல் சார். நாங்களும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு செட், அற்புதமான டூர் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களுமே காத்துட்டு இருக்கோம். பெரிய ஆன்டிசிபேஷன் பராசக்தி மேல இருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இவ்வளவு பெரிய படத்துல உங்களுடைய ஒரு பார்ட், மிக முக்கியமான பார்ட். ஏன்னா நீங்க தான் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. நான் மட்டும் சொல்ல முடியாது, உங்களுடைய அந்த ஒரு டீம் அண்ட் அந்த பெரிய டிசைன் எல்லாமே அதுல இருந்திருக்கு. ஸோ அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் திஸ் டைம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.